ராஜா சார் மீது உங்கள் பார்வை என்ன? வேற ஃபீல் ஆச்சே, டிவைன் ஃபீல் அது. சார் ரெக்கார்டிங் கூப்பிட்டாலே அந்த ஸ்டுடியோக்குள்ளே போகிறதே ஒரு ஃபீல் தான். அவர் அப்படி நடந்து இப்படி வர்றது, அவர் பார்க்குறது, சிரிக்கிறது, பேசுறது. இன்ஃபேக்ட் நல்லா க்ளோஸாகவும் பேசுவார், நிறைய ஷேர் பண்ணுவார். பெங்களூரில் ஒரே சாங் தான் நான் பாடினேன் அவர் ஷோவில், சந்தோஷ் அக்கேன்னு ஒரு சாங். அந்த சாங் பாடிட்டு மறுநாள் அன்னைக்கு செம்ம ஹிட் அந்த சாங் வேறு. மறுநாள் ஸ்டுடியோக்குள்ளே நாங்கள் கோரஸ்க்கு போகிறதுக்கு உள்ள என்ட்ராகும்போது சார் பார்த்துட்டு வாயா ராக் ஸ்டார் அப்படி தான் கூப்பிட்டார். நான் ஏன் உன் பாட்டு தான் எனக்கு ஹிட்டு அப்படிலாம் சொல்லி எல்லாம் இருந்தார். பாடி முடிச்சிருப்பேன். அவங்க எங்கே ஸ்டக் ஆனால் கூட சார் என்னை பார்த்து நீ சும்மா தான் இருக்கிற, நீ சொல்லிக் கொடு அப்படிலாம் சொல்லுவார். நான் சொல்லுவேன், சொன்ன உடனே அவங்க பாடுவேன் பத்தியா நீ சொன்னதான் அவங்க பாடுறாங்க இப்படிலாம் சொல்லி அந்த மாதிரிலாம் பேசுவார். அவர் கம்போஸ் பண்ணும்போது நான் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் என்ன கம்போஸ் பண்ணுறேன் பக்கத்தில் பாரு தெரிஞ்சுக்கோ. ஒரு தடவை ஷோவில் எனக்கு எனக்கு பாட்டு தர முடியல, அது வேறு சில பாலிட்டிக்ஸால் போயிடுச்சு. அதுக்கு ஷோ முடிச்சதுக்கப்புறம் எங்கிட்ட கூப்பிட்டு மன்னிப்புலாம் கேட்டார். நான் மன்னிச்சுக்கோ நீங்கள் பாட்டு கிடைக்கல, நெக்ஸ்ட்டு நியூ ஜெர்சியில் இந்த பாட்டு நீ தான் பாடணும், தவற எடுத்துக்காது இப்படிலாம் பேசினார். இது நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? மன்னிச்சுக்கணும் அவர் சொல்லணுமா? யார்கிட்ட சொல்கிறது? அவர் குழந்தை மாதிரிங்க. நீங்கள் அந்த குழந்தைய எந்த முகத்தை வச்சு பார்த்து எப்படி விளையாடுங்களோ அந்த குழந்தை திருப்பி அதே மாதிரி விளையாடும். அவர் சிம்பிள். நீங்கள் அவர் ஈகோ பிடிச்சவர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் பிரெயின்லேருந்து ஈகோ நீங்கள் யார் மேலே பார்க்குறீங்கன்னா அவர் ஈகோ தான் தெரியும் உங்கள் கண்ணுக்கு. மற்றபடி அண்ட் நான் இன்னொன்று சொல்லுவேன், அவர் ஈகோ நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஈகோ நான் பார்த்து கிடையாது. அப்படி இருந்தாலும் அது தப்பே கிடையாது. ஹீ இஸ் ஒர்த் இட். ரஹ்மான் சார் இன்னைக்குமே நிறைய அவருடைய கம்போசிஷன்ல நிறைய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்துறாரு, நிறைய பாடல்கள் எல்லாம் பண்றாரு. இன்னைக்கும் இஸ் கிவிங் a different kind of music and everything. So definitely எப்பவுமே அட்வான்ஸ் தாங்க. ஆமா, எப்பவுமே இன்ஸ்பிரேஷன் தான். மனுஷனாவும் சரி மியூசிக்காவும் சரி ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸ்கூல்ல பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறேன், ஏய் உங்க டேடி பார்த்து உங்க டேடியோட சாங்க்கு நான் கமெண்ட் போட்டிருக்கேன்டி அப்படிலாம் பேசியிருக்காங்க. எங்கிட்ட சொன்னாங்க சின்னது. அதுக்கு மேல அப்பா எங்க மேம் உன்னோட ஃபேன்பா. நம்ம வாழ்க்கை நம்ம கையில். எக்ஸாக்ட்லி. அந்த யாரோட இன்டென்ஷனும் யாரையும் அழிக்கிறது கிடையாது, அவங்க வாழ்றது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ நமக்கான டைம் வரும், அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாம், நம்ம அதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. பொதுவாக நீங்கள் யூஎஸ் போயிருந்தப்போ தான் யூஎஸ் போயிருந்தப்போ பார்த்தேன் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது சத்தியம் என்ன இவ்வளோ குண்டா இருக்காரு அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா டிராஸ்டிக் சேஞ்சு. என்ன சத்தியன் பயணமாக சொன்னேன், சின்ன பையன் மாதிரி வந்துட்டார் அப்படின்னால எனக்கு அந்த கோவம் என் மேலே வர ஆரம்பிச்சது. ஸ்ட்ரெஸ். ஸோ என்ன தான் நான் முன்னாடியே ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு எதிரி, ஒன்றுனா ஒரு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட ஆரம்பித்தேன். ஒர்க் அவுட்ஸ், டயட், அதுக்கப்புறம் அப்படியே மாறி அதுதான் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட்டாக மாற ஆரம்பிச்சது. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தோண ஆரம்பிச்சது. ஓகே நம்மளை தினமும் கண்ணாடியில் பார்க்குறோம்ல, அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சது. ஓகே ஏன் முடியாது பார்ப்போம். அப்போ தான் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தெரிய ஆரம்பிச்சது ப்ரோ. அது வரைக்கும் எல்லோரும் ஊரில் எல்லோரும் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகே யாரையும் ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அது அவங்களோட சூழ்நிலை. அவங்க யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவும் வேணும் அவாய்ட் பண்ணுறதுக்காக எதுவும் பண்ணலை, இது இப்படி தான் பார்க்கணும், ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான் மைண்டில் ஓடுது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில். எக்ஸாக்ட்லி. அந்த யாரோட இன்டென்ஷனும் யாரையும் அழிக்கிறது கிடையாது, அவங்க வாழ்கிறது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ நமக்கான டைம் வரும், அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாம், நம்ம அதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம மேபி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவோம் சம்டைம்ஸ், என்னென்னா ரஹ்மான் சார்கிட்ட இன்னொன்று பாடவே இல்லை ஏன்டா அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லுவேன். மேபி நான் இன்னும் ரெடியாக போல் இருக்குது, இன்னும் ரெடியாக வெயிட் பண்ணு. ரஹ்மான் சார்கிட்ட பாடணுன்னா சாதாரண விஷயமா. ராஜா சார்கிட்ட பாட்டிங்களா? ராஜா சார்கிட்ட பாடிருக்கேன். என்ன நிறையா தாரத்தப்பட்டில் ஒரு பாட்டு வரல, பொன்னர் சங்கரில் பாடினேன், தோனியில் பாடினேன். அண்டு இன்னொரு படம் உள்ளாலான்னு ஒரு ஆஃப்ரிக்கன் சாங் ஒன்று, அவர் ஒரு மராட்டி படம் ஒன்று பண்ணார், அதில் ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று. இதுபோல் அப்புறம் இன்னொரு பஜன் சாங் ஒன்று தனியாக பாடினேன். இதுபோல் அப்புறம் அவர் கூட நிறைய ட்ராவல் நிறைய பண்ணிருக்கோம், அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன், சோலோ ஹம்மிங்ஸ் இது எல்லாமே. உங்களோட இந்த ஃபீல் சொல்லுங்களேன். ரஹ்மான் சார் இஸ் அ பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அந்த யங் ஏஜில் வரும்போது பயங்கர ஒரு வாவ் ஃபேக்டர் இருந்தது. அண்ட் கம்மிங் டு த பிளேபேக் ஃபீல்டு வரும்போது ராஜா சார்கிட்ட பாடிருக்கீங்க வேரியஸ் லாங்குவேஜஸ்லேயும். மராத்தியில் பாடினேன், ஒரு இங்கிலீஷ் பாட்டு, தமிழில் ஒரு டிஃப்ரெண்ட்டானது, பொன்னர் சங்கர்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், படமே டிஃப்ரெண்ட், தோனி தெலுங்கு எல்லாம் இருக்கும். ஸோ எப்படி இருந்தது? ராஜா சார் மீது உங்கள் பார்வை என்ன? அது வேற ஃபீல் ஆச்சே, டிவைன் ஃபீல் அது. சார் ரெக்கார்டிங் கூப்பிட்டாலே அந்த ஸ்டுடியோக்குள்ளே போகிறதே ஒரு ஃபீல் தான். அவர் அப்படி நடந்து இப்படி வர்றது, அவர் பார்க்குறது, சிரிக்கிறது, பேசுறது. இன்ஃபேக்ட் நல்லா க்ளோஸாகவும் பேசுவார், நிறைய ஷேர் பண்ணுவார். கேட்டிருக்காரா என்ன பாட்டெலாம் பாடுவேன்? என்னோட பாட்டில் ஏதோ பாடுவேன். நான் ரிஹர்சல் பாடும்போதுலாம் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் பெங்களூர் ஷோ முடிச்சுட்டு பெங்களூரில் ஒரே சாங் தான் நான் பாடினேன் அவர் ஷோவில், சந்தோஷ் அக்கேன்னு ஒரு சாங். அந்த சாங் பாடிட்டு மறுநாள் அன்றைக்கி செம்ம ஹிட் அந்த சாங் வேறு. மறுநாள் ஸ்டுடியோக்குள்ளே நாங்கள் கோரஸ்க்கு போகிறதுக்கு உள்ள என்ட்ராகும்போது சார் பார்த்துட்டு வாயா ராக் ஸ்டார்
அப்படி தான் கூப்பிட்டாரு. நான் ஏன் உன் பாட்டு தான் நேற்று ஹிட்டு அப்படிலாம் சொல்லி கலாசிருந்தார். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார். அண்ட் சப்போஸ் கண்டக்டிங் பண்ணி சிங்கர்ஸ் பாடும்போது கூட அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்கன்னு ஒரு பாயிண்டில் சொன்னால், நான் அதுக்கு முன்னாடி பாடி ரெடியாகி பாடி முடிச்சிருப்பேன். அவங்க எங்கே ஸ்டக் ஆனால் கூட, சார் என்னை பார்த்து நீ சும்மா தான் இருக்கிற, நீ சொல்லிக் கொடு அப்படிலாம் சொல்லுவார். நான் சொன்ன உடனே அவங்க பாடுவேன்னா பத்தியா நீ சொன்னதான் அவங்க பாடுறாங்க இப்படிலாம் சொல்லி அந்த மாதிரிலாம் பேசுவார். அவர் கம்போஸ் பண்ணும்போது நான் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, நான் என்ன கம்போஸ் பண்ணுறேன் பக்கத்தில் பாரு தெரிஞ்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவார். அந்த மாதிரிலாம். அண்ட் என்னை உட்கார வச்சு பியானோவில் உட்காந்து எனக்கு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் கம்போஸ் பண்ண ஒரு டைம்லாம் எனக்கு உண்டு. ஸோ ஐ எம் பிளெஸ்ட். ஐவ் ட்ராவல்டு வித் ஹிம் வெரி மச். இன்னும் நிறையாலாம் இருக்குது அவர் கூட வந்து பழகின விஷயங்கள்லாம். நல்லது நல்லது நல்லது. ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப கேட்குறதுக்கே சுவாரஸ்யமான விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே வந்து வெளியில் பார்க்கும்பொழுது ராஜா சார் பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ் கூடலாம் நல்லா ஜாலியாக எல்லாம் மூவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வெளியில் பப்ளிக்கில் தான் எல்லார்ட்டையும் வந்து சாதாரணமாக சிம்பிளாக இருப்பார், நிறைய பேச மாட்டார். ஆமாம், நிறைய பேச மாட்டாரா, அதனால் எங்களுக்கு அவரை பற்றி அவ்வளோவா தெரியல வெளியில் உள்ளவங்களுக்கு எப்படி இருப்பாருன்னு. இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது எவ்வளோ தூரம் வந்து அவர் ரசிக்கிறாருங்கிறதும் எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாருங்கிறதும். அப்ரிஷியேட் மட்டும் இல்லைங்க, அவர் பயங்கர ஹம்பிளும் கூட. ஒரு தடவை ஷோவில் வந்து எனக்கு பாட்டு தர முடியல, அது வேறு சில பாலிட்டிக்ஸால் போயிடுச்சு. அதுக்கு வந்து ஷோ முடிச்சதுக்கப்புறம் எங்கிட்ட கூப்பிட்டு மன்னிப்புலாம் கேட்டார். நான் மன்னிச்சிக்கோ, நீங்கள் பாட்டு கிடைக்கல, நெக்ஸ்ட்டு நியூ ஜெர்சியில் இந்த பாட்டு நீ தான் பாடணும், தவறாத்துக்காக இப்படிலாம் பேசினார். இது நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? மன்னிச்சுக்கணும் அவர் சொல்லணுமா? யார்கிட்ட சொல்கிறது? அந்த மாதிரி அவர் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை நானும் நேரில் பார்த்துருக்கேன். அவர் மன்னிப்பு கேட்டது. அதனால தான் இப்போல்லாம் எனக்கு ஏதாவது இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், உங்களுக்கு அவரை பற்றி தெரியவே தெரியாது, அவர் எவ்வளோ அவர் குழந்தை மாதிரிங்க. ஆமாம், அது கரெக்ட். நீங்கள் அந்த குழந்தைய எந்த முகத்தை வச்சு பார்த்து எப்படி விளையாடுங்களோ அந்த குழந்தை திருப்பி அதே மாதிரி விளையாடும். அவர் சிம்பிள். நீங்கள் அவர் ஈகோ பிடிச்சவர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் பிரெயின்லேருந்து ஈகோ நீங்கள் யார் மேலே பார்க்குறீங்கன்னா அவர் ஈகோ தான் தெரிவார் உங்கள் கண்ணுக்கு. மற்றபடி அண்ட் நான் இன்னொன்று சொல்லுவேன், அவர் ஈகோ நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஈகோ நான் பார்த்து கிடையாது. அப்படி இருந்தாலும் அது தப்பே கிடையாது. ஹீ இஸ் ஒர்த் இட். ஒன்றும் இல்லாதவங்களாம் ஈகோவில் இருக்கும்போது யாரும் அவர் ஈகோ நம்ம பார்வையில் தான் இருக்குது. அவர்கிட்ட ஈகோ இல்லையே, தெரிஞ்சு இல்லை, அவர் குழந்தை மாதிரி அவர். சார் வித்யாசாகர்கிட்ட நீங்கள் என்ன பாடல அப்படின்னு சொன்னீங்க, எனக்காவது அவரை சந்திக்கிற வாய்ப்பெல்லாம் இருந்ததா? ஒரு தடவை அவருடைய படத்துக்கு ஏதோ கோரஸ் ஒர்க்குக்கு நான் போனேன், ஒரே தடவை போனேன். அந்த கோரஸ் ஒர்க் முடிஞ்சு போயாச்சு, அவ்வளோதான். மற்றபடி இன்னும் பர்சனலாக பார்த்ததே இல்லை. அவருக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணேன் அவரை மீட் பண்ணுறதுக்கு, எல்லா மியூசிக்கில் ட்ரை பண்ணுற மாதிரி அவரை மீட் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணேன். அவருக்கு கூட இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க எல்லார் மூலியமாகவும் நான் சாரை பார்க்கணுன்னுலாம் ட்ரை பண்ணுறேன். பட் எதுவுமே அமையலை எனக்கு சரியா. இந்த பாட்டு பண்ணுங்க, ரோஜா ரோஜா பாடினது, அந்த சின்ன வயசில் பாடினதுங்கிறதே அதுவே கேட்குறதுக்கு அவ்வளோ செமையாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து ரஹ்மான் சார் ரீச் ஆகிருக்கும்ல. ஏன்னா அவர் யார் பாடியிருக்காரு இல்லை, ரீச் ஆகணும் அவர் நாலேஜுக்கெல்லாம் எங்கே ஒன்றுமே இல்லைங்க. அவரும் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் அவர். எனக்கு தெரிஞ்சு வந்து இது ரீச் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்போஷன்னா என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்கள்ல, அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்த காலகட்டத்தில் பண்ணதுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அவங்க க்ளோஸ் டு லைஃப்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டெல்லாம் வந்து அவ்வளோ க்ளோஸ் லைஃப் சாங்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். அவர்லாம் லைஃப்பில் என்னைக்குமே மறக்காத ஒரு காலங்கள். அதனால் இந்த பாட்டு எப்படியும் வந்து ரீச் ஆகி கண்டிப்பாக வந்து சத்தியமாரையும் ஓகே அது போய் பெரியல வந்துட்டார் அப்படின்னு பாடிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களை பார்க்கும்போதும் நீங்கள் பேசும்போதும் உங்களுடைய அந்த அதான் சொல்லுவாங்கள்ல, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தன் மனசில் ஆழ் மனசில் பதிஞ்ச ஒரு விஷயங்கிறது ரஹ்மான் சார்கிட்ட பாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது உங்கள்கிட்ட இருக்குது. எனக்கு என்னென்னா இந்த பாட்டு எப்படி வைரல் ஆகி மக்கள் பார்த்தாங்களோ அதே மாதிரி அதை ரஹ்மான் சார் பார்க்கணும், பார்த்துட்டு உங்களை வந்து ஒரு தடவை கூப்பிடணும் அப்படிங்கிறதான் நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். அப்படி நடந்த உடனே உங்கள் ஸ்வீட் கொடுத்துட்றேன். இல்லைங்க, கண்டிப்பாக நடக்கும். ரஹ்மான் சார் இன்றைக்குமே நிறைய அவருடைய கம்போசிஷனில் வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு, நிறைய பாடல்கள்லாம் பண்ணுறாரு. இன்றைக்கும் இஸ் கிவிங் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் அண்ட் எவ்ரிதிங். ஸோ டெஃபினட்டாக எப்பவுமே அட்வான்ஸ் தாங்க. ஆமாம், எப்பவும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். மனுஷனாகவும் சரி மியூசிக்காகவும் சரி காம்பினேஷன் பெஸ்ட்டு கம்போ. ஓகே, மியூசிக் தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? மியூசிக் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சத்யன் மகாலிங்கம் ஆஸ் அ பர்சன் வேற என்னென்னலாம் பிடிக்கும், என்னென்னலாம் இது பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சாப்பிட்ருக்கீங்க? ஃபிலிம் போவேன், சினிமாவுக்கு போகிறது பிடிக்கும், அவ்வளோதான். சினிமா போவேன், வீட்டில் என் குழந்தைங்களோட விளாடுவேன், அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுற்றுவேன்.
பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? பெரிய பொண்ணு வந்து 10th படிக்கிறா. ஓகே சுதந்திரா. ஓகே. இப்போ அவங்களுக்குலாம் வந்து இந்த இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸ்கூலில் பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிறேன், ஏய் உங்கள் டேடி பார்த்துக்கிட்டே உங்கள் டேடியோட சாங்க்கு நான் கமெண்ட் போட்டிருக்கேன்டி அப்படிலாம் பேசியிருக்காங்க. வந்து எங்கிட்ட சொன்னாங்க. சின்னது அதுக்கு மேலே, அப்பா எங்கள் மேம் உன்னோட ஃபேன்பா. சின்னது நிரந்தரா. ஏன்னா இப்போ அவங்க தான் சோஷியல் மீடியா இல்லை, நம்ம ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் பண்ணுறேன், நான் அதை ரெகுலராக ஒரு ஒர்க்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ரேஞ்செல்லாம் இன்றைக்கி நம்ம தொடக்கூட முடியாது போல இருக்கு இந்த சோஷியல் மீடியாவில். அதான் சொன்னேன், நான் வந்து என் பொண்ணு சொல்லி தான் நான் வந்து எனக்கு அந்த கூகுளில் வாய்ஸில் சொல்லி ஒரு விஷயம் வரலாங்கிறதே எனக்கு என் பொண்ணு சொல்லி தான் தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க தான் டெக்னாலஜி பயங்கரமாக இம்ப்ரூவ்டு அவங்க தான். ஸோ அவங்க பயங்கர ஹாப்பி. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நோட் மைண்டில் ஓடிட்டுருக்கப்போ இல்லையா? டெஃபினட்டாக இந்த பாசிட்டிவ் நோட்டை வந்து ஒரு பெரிய ட்ராவல் பண்ணணும். அண்ட் என்னுடைய பர்சனலான ஒரு ஆசை என்னென்னா, சத்யன் மகாலிங்கம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த இண்டிபெண்ட் ஆல்பம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் இண்டிபெண்ட் ஆல்பம் மேக்கிங்ஸு. ஸோ நல்ல கம்போசர்ஸு, நல்ல மியூசிக் நாலேஜ் உள்ளவங்க, நல்ல சிங்கர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அந்த வகையில் இப்போ நீங்கள் சும்மா ஒரு சாம்பிள் போட்டிங்க, நீங்கள் என்ன பாடல, நீங்கள் அதான் நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி சார் ட்ராக் பண்ணதே நல்லா தானே இருக்குது அப்படின்வாங்கல்ல, சார் அந்த ஹம்மிங்கே நல்லா தானே இருக்குது அது கேட்குறதுக்கு, அது அப்படியே நீங்கள் விட்டுறலாமே அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்தது மியூசிக். நான் வந்து நீங்கள் ரஹ்மான் சாரோட தீவிரமான ஒரு ரசிகர், அதே மாதிரி நான் வந்து ராஜா சாரோட தீவிரமான ரசிகர். ஸோ எனக்கு நான் ஒரே பீரியடில் தான் வந்தோம், ஏஜ் ஒரே மாதிரியான ஏஜாக இருந்தாலும் எனக்கு என்னன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம ஏஜில் ஏன் நம்ம மட்டும் இப்படி இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு. அதாவது என்னென்னா 1992 ரோஜா வருது. 92 எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இந்திரான்னு ஒரு படத்துல எல்லாம் வந்து இந்த பாட்டு வந்து நிலா காய்கிறதுங்கிற பாட்டுலாம் வருது. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ நான் அந்த 2 ஃபேஸ் ஆஃப் பீப்புள்னுவாங்கல்ல, ஒன்று நீங்கள் இன்னொன்று நாங்கங்கிற மாதிரி, நீங்கள்லாம் வந்து அந்த பாட்டு நிலா காய்கிற வாட் அ மெலடி சாங், என்ன கம்போசிஷன், என்ன மாதிரியான பாட்டு அப்படின்னு. நான் இங்கேருந்து மோகமுல்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்து இல்லை கமலம் பாத கமலம்னு ஒரு சாங் இருக்குது, என்ன அருமையான கர்நாடிக் மியூசிக். அது என்னன்னா எனக்கு இந்த ஜானர் எனக்கு செட் ஆச்சு, அந்த ஜானரில் எனக்கு என்னென்னு சிங்க் ஆகலை. நான் அது சிங்க் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அந்த பாடல்களை வந்து ரஹ்மான் சார் பாடல்களை எனக்கு கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் நீங்கள் வந்து அந்த கரெக்ட், அதான் சார் நீங்கள் அந்த கரெக்டான ட்ரெண்டில் தான் இருந்திருக்கீங்க, ரஹ்மான் சார் ட்ரெண்டு. அதனால தான் ப்ளேபேக் சிங்கராக இருக்கீங்க. நிறைய பாடல்கள் 200க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடிருக்கீங்க. இன்றைக்கி அந்த 200 மேற்பட்ட பாடல்கள்ங்கிறது இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது. சத்யன் மகாலிங்கம் வந்து 200 மேல் பாடியிருக்காரா அப்படிங்கிறத இன்றைக்கி தான் தெரிய வருது. ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஆசை அந்த ரஹ்மான் சாரோட நீங்கள் பாடணுங்கிற ஆசை வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சைட்லேருந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு மன திருப்தி எங்களுக்கு. உங்களோட ஆசை நிறைவேறுச்சுன்னா எங்களுக்கு ஒரு மாபெரும் சந்தோஷம் அந்த வகையில். ஸோ இனிமேல் சத்யன் மகாலிங்கம் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இது வரைக்குமே நீங்கள் நிறையா டூர் போயிருக்கீங்க, பட் இனிமேல் போகும்போது அந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறத நான் விருப்பப்படுறோம். ஹோப்ஃபுல்லி ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களோட இண்டிபெண்டன்ட் ஆல்பத்தை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கும். விரைவில். ட்ராக்கோட இல்லை, பாட்டோட, விரைவில் விஷுவலோட. சூப்பர். ஸோ விரைவில் பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது இன்றைக்கி நிறைய பேர் வந்து அதை கேட்டிருப்பாங்க. ஒரு டேலண்ட் இருந்த ஒருத்தர் வந்து எப்படி இவ்வளோ நாள் ஒரு ஹிடன் ரூஃபில் இருந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அது சோஷியல் மீடியாங்கிறது தான் இன்றைக்கி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர்றதுங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. பட் டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒருத்தர் யாருங்கிறது வந்து உங்களுடைய அந்த டேலண்ட்டை இன்னும் வெளியில் நிறையா கொண்டு வந்து நிறையா பண்ணுவாங்கங்கிறத நாங்கள் நம்புகிறோம். I'm waiting. Okay. Thank you so much for the time. Thank you, bro.